BA 4101 பேப்பரில் யூனிட் 4 நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு குட்னஸ் ஆஃப் ஃபிட்டில் ஆட்ரிபியூட்ஸ் மாடலில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க, எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்ச்சர்ஸ் ஏபி 2 பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க. பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ், ஜீனியஸ், டோட்டல் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா நல் ஹைபாத்தசிஸ் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டெக்னிக்ஸ் ஆஃப் 2 ரிசர்ச்சர்ஸ். அவங்க என்ன லைன் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டெக்னிக்ஸ் ஆஃப் 2 ரிசர்ச்சர்ஸ், அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 5%. நார்மலாகவே நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. 5% எடுத்துக்கோங்க, இல்லை 0.05, போத் ஆர் ஆல் சேம். டிஎஃப் வேல்யூ R-1, S-1. ஆர் மீன்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ், 1 2 3 4 காலம் இருக்குது. இது டோட்டல் தான், இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ 4 - 1. எஸ் ரோஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் 2 ரோ இருக்குது. ஸோ 2 - 1. ஸோ இதோட டிஎஃப் பார்த்தீங்கன்னா 3. ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்த டேபிள் வேல்யூ 3க்கு நீங்கள் 5%ல் கோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா சமேஷன் O-E²/E. ஸோ அப்சர்வ் டேட்டா டேரெக்டாக கொஷினில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்பெக்டட் டேட்டா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம். இதே மாடலில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், ஷார்ட்டில் பார்த்தோம். ஏபிசி அதாவது 2 ரோ 2 காலம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரி கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைட் பை கிராண்ட் டோட்டல், இந்த பேட்டர்னில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். தட்ஸ் மீன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 40 எடுக்கணும்னா இந்த 40க்கு நேராக இருக்கிற ரோவோட டோட்டல் 100, காலத்தோட டோட்டல் 126, ஓவரால் டோட்டல் 300. இதை மட்டும் மேட்ச் பண்ணி நம்ம எழுதி சால்வ் பண்ணியிருப்போம். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து 8 டேட்டாஸ் ஆகுதா. 33க்கு பாருங்கள், 25க்கு பாருங்கள், 2 பார்க்கணும், 86 பார்க்கணும், 60, 44, 10. ஒவ்வொரு டேட்டாக்கும் இண்டிவிஜுவல் கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல், கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் டிவைட் பை கிராண்ட் டோட்டல். இப்போ நமக்கு வந்திருக்கிற இந்த கேல்குலேஷன் ஆன்சர் தான் இ. ஸோ ஓ given data, ங்கிறது expected data, O-E² and divided by E. எல்லா வேலையுமே டேபிள்லேயே பார்த்துடலாம், இல்லை இதை டோட்டல் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி டிவைட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ சை ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 point something. Conclusion, calculation psi square is less than table psi square. அப்போ we accept H0 இல்லைனா reject H0. கண்டிஷனை கரெக்டாக எப்போவுமே எழுதிருங்க. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை 2 point something இருக்குது, டேபிள் வேல்யூ 7 point something. ஸோ கண்டிஷன் இஸ் ஓகே. we accept H0 at 5% level of significance. ஸோ நல் ஹைபாத்தசிஸில் என்ன வேர்ட்ஸ் எழுதணுமோ அதை எடுத்து எழுதுனா கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான் ப்ராப்ளம். ஷார்ட்ஸ் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு நீங்களாக கேல்குலேஷன் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் டைம் இருக்குது. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டைலாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமை ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம்.